ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்காக 4 வெங்காயம், 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 4-5 பாதாம், அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு. பாதாம் இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி போடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பட்டர் போட்டு இது மாதிரி வதக்கி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வதக்கணும், பட்டரில் வதக்கி தான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டர் அண்ட் ஆயில் 2 போட்டு அதில் ஜீரகம் போடுங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் பட்டர்லாம் உருகி வந்ததுக்கப்புறமாட்டு தான் அந்த நமக்கு வரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை உள்ளே போடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வத்தல் பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் வத்தல் பொடி மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை அதில் போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.